இன்றைக்கி நம்ம போர் வண்டியில் காலையில் சாம்பார் ஸ்பெஷல். சாம்பார், ரசம். இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே காலையில் மேக்ஸிமம் சாம்பார் தான் வச்சுருவோம். சாம்பார், ரசம் காலையில் வச்சுருவோம். நைட்டு வந்து ஏதாவது கிரேவி மாதிரி, கூட்டு மாதிரி சிம்பிளாக வச்சு சாப்பிட்டுக்குருவோம். இப்போ நம்மளால் வந்து ரசத்துக்கு இடிச்சுக்கிருக்காரு. இங்கே பக்கத்தில் வந்து குக்கரில் இருந்து பருப்பு வேக வச்சுருக்கோம். அவர் அதுக்கிடையில் பருப்பு வேகிற நேரத்தில் குக்கரில் ரசத்துக்கு ஒவ்வொன்றா இடிச்சுக்கிருக்காரு. வெள்ளை பூண்டு, கொத்தமல்லி, பட்டவத்தில் பிச்சு போட்டு இடிச்சுக்கிருக்காரு. இப்போ சமைக்கிற இடம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தரையில் வச்சு சமைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப சுத்தபத்தமாக இப்போ மாஸ்டர் நீங்கள் பார்த்து அந்த தக்காளியெலாம் இது பண்ணும்போது நல்லா சுத்தமாக கழுவி நீட்டாக தான் பண்ணுவார். இப்போ இவர் வந்து இப்போ இந்த ரசத்துக்கு ரெடி பண்ணி புளி கரைச்சிக்கிருக்காரு. இப்போ புளி கரைச்சிக்கிருக்காரு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து முட்டைக்கோசு, வெறும் முட்டைக்கோசு மட்டும் போட்டு சாம்பார் வைக்க சொல்லியிருக்கோம். பருப்பு கூட போட்டு கொஞ்சோண்டு பருப்பை போட்டு முட்டைக்கோசை உள்ளே போட்டு சாம்பார். வேறு காய்கறி எதுவுமே போடலை இன்றைக்கி. சாம்பாரில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷலு. இன்றைக்கி சாம்பாரில் வந்து முட்டைக்கோசு ஸ்பெஷலு, ஒரு நாள் வந்து முள்ளங்கி ஸ்பெஷலு. வைக்கிற சாம்பாரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாம்பார். கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் சாம்பார். அப்படி இந்த எடுத்து வச்சுருக்காரு பாருங்கள், டேபிளில் ரெடியாக சமைக்கிறதுக்கு, முட்டைக்கோசு போடுறதுக்கு. ரெகுலராக நம்ம சோறை வடிக்கிற மெத்தடு இது தான். இந்த சாப்பாடு இதை வடிக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி வச்சுருப்போம். இப்போ அந்த இரும்பு கிளிப்பு என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த கிளிப்பு இல்லாமல் அப்படியே இன்றைக்கி கோத்திருக்காரு. இந்த இப்போ முட்டைக்கோசை நறுக்கிறாரு பார்த்தீங்களா? இந்த முட்டைக்கோசை பொடிசாக நறுக்கி சாம்பார் வெறும் பருப்பு வச்சு அந்த வெறும் பருப்பில் இந்த முட்டைக்கோசை போட்டுட்டு இப்போ வேறு காய்கறி எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வந்து இதுதான் சிம்பிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இப்போ டப்பாவில் இருக்க பூராமே பொடி ஐட்டம், மசால் பொடி, எல்லா புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா பொடி, சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே இருக்கும். நல்லா அழகாக கடுகு வெடித்ததுக்கப்புறம் அந்த நம்ம ரசத்துக்கு இடித்து வச்ச அந்த தக்காளி, கொத்தமல்லி இதை வந்து புல்ல போட்டு நம்மால் கழுவிருக்காரு. என்ன சமையல் வச்சாலும் இப்போ இந்த இது போட்டாங்க பெருங்காயப்பொடி, எல்ஜி பெருங்காயம், அது கண்டிப்பாக போட்டுருவார். இது வந்து பருப்பு வடித்த தண்ணியும் பருப்பு வடித்த தண்ணி இருக்கும்ல, அதுவும் புளி கரைச்சி சேர்த்து ஊற்றி உள்ளே வச்சுருக்காரு. நல்லாயிருக்கும். அந்த பருப்பு தண்ணியில் ரசம் செய்கிறப்ப இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். ரசம் குடிக்கிறப்ப சாப்பிட்றப்ப நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் போர் ஓடிக்கிருக்கு, ஒரு பக்கம் நம்ம சமையல் மாஸ்டர் சமைச்சிக்கிருக்காரு. இது வந்து அந்த சாம்பாருக்கு தேவையான சிம்பிளான ஐட்டம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதை நறுக்கிக்கிருக்காரு. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒரு தூக்குவாளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது எதுக்காகனா நம்ம போர் வண்டியில் ரிக்கில் கொண்டு போகும்போது சிந்தாது, இதை மூடிடுவோம். இப்போ சாப்பிட்றவங்க வேலை பார்த்துக்கிறதுல ஒவ்வொருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு லோடு பண்ணி போகிறப்ப இதில் வச்சா சிந்தாது. அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இதில் வச்சுருக்கோம். அடுத்து இப்போ சாம்பாருக்கு தேவையானதை அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா அந்த பருப்பை முட்டைக்கோசை உள்ளே போட்டு நல்லா கிண்டி வேக வச்சுட்டு கடைசியாக அந்த பருப்பை போட்டுருவார். ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் நேரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பசியில் வந்து சாப்பிட்றப்ப அப்படியே அமிர்தமாக இருக்கும், தேன் அமிர்தமாக இருக்கும் இந்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சுட்டாரு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அந்த எவ்வளோ சுத்தமாக இருக்காரு பாருங்களேன். அப்படி கூட இருக்கக்கூடாது, அவருக்கு பிடிக்காது. மாஸ்டருக்கு நீட்டாக இருக்கணும்.
இவர் வந்து ஆக்சுவலாக நாமக்கல் அந்த பக்கம் தமிழ் பேசக்கூடிய நபர். நம்மளோட இன்னொரு வண்டியில் வந்து சமையல் பண்ணுறவங்க ஃபுல்லாமே ஹிந்திக்காரவங்க. பார்க்குறக்கே அழகா அதுவும் அவங்களோட ஸ்டைலு வேறு மாதிரி இருக்கும். ஹிந்திக்காரன் வைக்கும்போது கொஞ்சம் உரப்பு அதிகமாக வைப்பாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒன்றும் அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. ஒவ்வொரு பொடியாக போடுவார். மஞ்சள் பொடியில் ஆரம்பித்து தனியா பொடி தனியாக அரைச்சி வச்சுருப்போம். சாம்பார் பொடி தனியாக அரைச்சி வச்சுருப்போம். குழம்பு பொடினே தனியாக குழம்பு பொடி பாக்கெட்டில் வாங்கி அது தனியாக ஒரு இதில் அடைச்சி வச்சுருப்போம். இவங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கும் எங்கள் மாஸ்டர் இருக்கார். அதாவது ஓனருக்கும் செலவு வச்சிடக்கூடாது, சாப்பாடும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரணும், இதில் ரொம்ப கவனம் வைப்பாங்க. இப்போ இதுக்கிடையில் நம்ம டிரைவருக்கு கொஞ்சம் பசிச்சிருச்சு. வந்தார், சாப்பாடு போட்டு ரசத்தை ஊற்றி கையில் ஒரு பட்டவத்தில் வச்சுருக்காரு பாருங்க, அவ்வளோதான். சாம்பார் அந்த பக்கம் வெந்துக்கிருக்கு, அதுக்குள்ளேயும் பசிச்சிருச்சு. அங்கிட்டு நம்ம தலையை ஒருத்தர் அங்கிட்டு இந்த உட்காராரு பாருங்க, அவர் வந்து வடித்த தண்ணி வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி கையில் அந்த வரமிளகா வச்சு சாப்பிட்டுருக்காரு. இவங்க 2 பேருக்கும் பசிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு இடையில ஹைலைட் என்னென்னா, நான் கொஞ்சோன்னு சாப்பாடை போட்டு வெறும் பருப்பு அந்த இதில் இந்த குக்கரில் வெறும் பருப்பு இருக்கு பாருங்கள், அந்த வெறும் பருப்பை மட்டும் கொஞ்சோன்னு போட்டு சாப்பிட்டேன். எனக்கு அப்புறம் தான் அவங்களே சாப்பிட்ருக்காங்க. பசி சாப்பாடு ரெடியாகும்னே அதை எடுத்து போட்டு சாப்பிட்றது அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லா பொடியுமே இப்படியே போட்டுருவார். அதில் பார்த்தீங்கன்னா டப்பாவில் என்னென்ன பொடி இருக்கோ எல்லா பொடியும் அதில் போட்டு ரொம்ப உரப்பாக இல்லாமல் சாம்பார்னால். இப்போ நைட்டு வைக்கிற கிரேவி ஐட்டத்தில் வச்சா நல்ல உரப்பாக வைப்போம். இது அந்தளவுக்கு உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அந்த முட்டைக்கோசு இதில் நம்ம வச்ச அந்த பருப்பை உள்ளே ஊற்றிட்டு, இது வந்து நம்மளால் 2 நேரம் சாப்பிடுவாங்க. இந்த ரசம் இந்த பருப்பை ஊற்றி காலையிலைக்கும் மதியத்துக்கும் சாப்பிடுவாங்க. திரும்பி நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு காய், இப்போ பாவக்காய் மட்டும் வெங்காய தக்காளி பாவக்காய் போட்டு தக்காளிகிட்ட வந்து நல்லா நிறைய போட்டு பாவக்காயை வதக்கி கொஞ்சம் உரப்பாக வச்சு அப்படி கிரேவி மாதிரி பரட்டி சாப்பிட பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருது. இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, அடுத்து ஒருத்தவங்களா நீ வந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேட்டர் வருவார். இந்த ஆப்ரேட்டரை மாற்றி விட்டு அந்த ஆப்ரேட்டர் வந்து சாப்பிடுவார். அப்போக்கப்பட்டு செக் பண்ணிக்கிருக்காரு, சாம்பார் எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா, உப்பு அதிகமாக இருக்கா. ஏன்னா 10 பேர் சாப்பிட்றாடாம், யார் எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்றக்காண்டி நம்மளால் அப்படி செக் பண்ணுறாரு. இதுதான் சாம்பார்.